வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். இன்றைய நம்முடைய வீடியோவில் வந்துங்க 18/6/2026 அன்று நம்ம மைவி தியேட்டர் சம்மந்தமான கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செய்திகளை சேகரித்து நம்ம பார்க்குறது வந்துங்க நம்ம கோர்ட் ஆப்பு அந்த ஆப் மூலமாக தான் வந்து நம்ம அந்த சிஎன்ஆர் நம்பரை வச்சு பார்க்க போகிறோம். மைவி தியேட்டர்ஸ் வழக்க பொறுத்தவரையில் அன்றைக்கி வந்து சிசிஆர் நம்பர் 6/2026 அதை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கிரைம் நம்பர் 4/2025 சரிங்களா, அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 252 பேர் நபர்கள் புகார் கொடுத்த நபர்களும் எந்த நம்ம நிறுவனத்தின் மீது மைவி தியேட்டர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்டு, மார்க்கெட்டிங் லிமிடெட்டு, மைவி தியேட்டர்ஸ் மார்க்கெட்டிங் லிமிடெட்டு மற்றும் 21 மார்க்கெட்டிங் நிறுவனம் நம்மளுடைய மைவி தியேட்டர்ஸ் தான் எல்லாமே அந்த நிறுவனங்கள் மீது எல்லாம் மொத்தம் ஒரு 51 நபர்கள் மீது குற்றம் சுமத்தியிருப்பாங்க. 3,17,00,000த்துக்கு மேலே மோசடி அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி பார்ப்போம். கிரைம் நம்பர் 4/2025 வந்துங்க TNCB 060003682025ங்க. இதை வந்து நம்ம கோர்ட் ஆப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம விரிவாக பார்த்துக்கலாங்க. ஓகே, நம்ம ஆண்ட்ராய்டு செல்லில் பாருங்கள், நம்ம கோர்ட் ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்ப்போம். கோட் ஆப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் இருக்குது. அதை வந்து TNCBன்னு சொல்லி 060003682025ங்க நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாங்க. இது சிசி நம்பர் 4ங்க 2025ங்க. சரிங்களா, முதல் பார்த்த கேஸு சிசி நம்பர் 6ங்க 19/11 தாக்கல் பண்ணுதுங்க. அதாவது ஃபில்லிங் டேட் ஆனது இதுதான் அதனுடைய நம்பருங்க. சரிங்களா, இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னா இதுக்கு சிசி 4க்கு பார்த்துக்கலாம். சரிங்களா, CNB நம்பர். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்காலத்து மெமோ அப்பியரன்ஸ்னு தான் வந்துருக்குதுங்க. 29/6/2026 அன்றைக்கி வந்து உங்களுக்கு வாய்தா போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 18/6 அதை பார்த்துக்கலாம். நம்ம நம்பரு பெட்டிஷனர்ஸு நம்ம டெப்டி சூப்பரண்டு அட்வொகேட் டெப்டி சூப்பரண்ட் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு 2. அடுத்த ரெஸ்பாண்ட் யார், மைவி தியேட்டர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்டுங்க. சரிங்களா, A1 A22 to A31 வரைக்கும். சரிங்களா, அடுத்து வந்து மைவி தியேட்டர்ஸ் மார்க்கெட்டிங் ரெஃபரன்ஸ் அதில் வந்து A22 A26 A47 இதெல்லாம் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 21 நிறுவனங்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 21 நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதுபோக அதனுடைய பங்குதாரர்கள் மொத்தம் ஒரு 59 நபர்களுக்கு வந்து ஆஜராக சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாமே ஆஜராகிருந்தாங்க. சரிங்களா, இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆக்டை பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் என்னென்ன இது போட்டுருக்குறாங்கன்னா, அதாவது வந்து இந்தியன் பெனல் கோர்ட்டில் 120BA 406 420. சரிங்களா, இந்திய குற்றவியல் சட்டம். அதே மாதிரி வந்து இது பொருளாதார குற்றம். இதில் வந்து நான் உற்பத்தி மற்றும் வட்டி முதலீடு இதனுடைய ஆக்ட் வந்து 1997. இது ஒரு 5வது பிரிவு. அதில் வந்து பேனிங் ஆஃப் அன்ரோல்டு டெபாசிட் 2019 5/6/6 3/5/6 21 3/23 இந்த செக்ஷன்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து ப்ரெஸ்டீட்ஸ் மணி சர்க்குலேஷன் ஆக்ட் 1978 3/4 பிரிவு அதையும் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, தெரியறதுக்காக மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி உங்கள் விருப்பம். இப்போ நம்ம உள்ளே போய் என்ன இப்போ கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாங்க. கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 27க்கு அப்புறம் 18/6 அப்புறம் 29 தான் உங்களுக்குங்க. அதில் வந்து வக்காலத்து மெமோ அப்பியரன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, சரி பார்ப்போம். இப்போ 18/6 பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னா அதான் இருக்குது. அதாவது வந்து இப்போது இந்த A1 to A59% எல்லாமே ஆஜரானாங்க. அதில் வந்து சில பேருக்கு வக்காலத்து தாக்கல் பண்ணிக்கிறாங்க. வழக்கறிஞர் ஒரு 4 பேர், சில பேர் தாக்கல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் வக்காலத்து தாக்கல் செஞ்சு ஆஜராகுங்கன்னு சொல்லி 29/6/2026 அடுத்த வாய்தா போட்டுக்கிற மாதிரி இதில் ஸ்டேட்டஸ் காட்டுது. ஓகேங்களா, இது ஆப் மூலமாக நாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்பெஷல் சர்ச் TNBID. ஓகேங்களா, அடுத்த ஹியரிங் டேட்டு உங்களுக்கு போட்டிருக்குங்க, பார்த்துக்கலாம் நீங்களே. சரிங்களா, 29/6/2026 போட்டிருக்கு. சரி, நம்மளுடைய விரிவாக விளக்கமாக நம்ம வெளியே போய் நம்ம பார்த்துக்கலாம் போர்ட்டல் சைஸ் இதில். ஓகேங்களா, நன்றி. A1 முதல் A59 முடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு இன்றைக்கி இங்கே கிளியரன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து திரு R ஆனந்தராஜ் வழக்கறிஞர் அவர்கள் வந்து A1 முதல் A20 மற்றும் A22 வரை உள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து வக்காலத்து தாக்கல் செய்தார் என்ற விவரம் வந்து இங்கே தெளிவாக நமக்கு அந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. அதனுடைய தமிழாக்கம் தான் உங்களுக்கு நான் விரிவாக கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா,
அடுத்தது திரு எம்பி விஜயராகவன் வழக்கறிஞர் அவர்கள் வந்து A2 A13 A16 A48 A40 9 A52 மற்றும் A53 ஆகிய நபர்களுக்கு வந்து வக்காலத்து தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்தது பி தங்கராஜ் வழக்கறிஞர் அவர்கள் A1 A3 A6 A1 A5 A6 A7 A16 A23 A28 மற்றும் A29 ஆகிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வக்காலத்து தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து ஆர் சம்பத்குமார் வழக்கறிஞர் அவர்கள் A4 A5 A12 A34 மற்றும் A40 மற்றும் A46 ஆகிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து வக்காலத்து தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து ப்ராசிக்யூஷன் தரப்பு, அரசு தரப்பு மூலமாக வந்து PNS என்று சொல்லக்கூடிய பிரிவு 230 கீழே ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, குற்றம் பத்திரிகையை தாக்கல் செய்ததுக்கப்புறம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முன்மொழிவு ஒரு மனு தான். அதை வந்து PNS அப்படிங்கிறத வந்து விரிவாக்க பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்கிட்டா 2023 என்று அதை அழைப்பார்கள். சரிங்களா? அதனால் அவங்க ஒரு முன்மொழிவு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சிறுபாக ஒரு மனு கொடுப்பாங்க. அதன் பிரகாரம் வந்து நீதிமன்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி சில தேவையான ஆவணங்களை வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க. அதுதான் அந்த PNS சட்டப்பிரிவுங்கிறது. அடுத்து A21 24 முதல் A27 A30 முதல் A33 A35 முதல் A39 A41 முதல் A45 A47 A50 A51 மற்றும் A54 முதல் A59 வரை உள்ள குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து தகுந்த வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞருடன் வக்காலத்து தாக்கல் செய்து ஆஜராகுமாறு உத்தரவு இதில் பதிவாக இருக்குங்க. அதாவது அடுத்த வாய்தா டேட் வந்து விசாரணை தேதி வந்து 29/6/2026 அன்று ஆஜராகுமாறு அதில் உத்தரவு பதிவாக இருக்குது. அதாவது மக்களே, நம்ம இந்த மைத்ரியாட்ஸ் வழக்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில தகவல் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச சிறிய தகவல் வந்து செய்தித்தாள்கள் வழியாக கூட நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து நம்ம வழக்கு சம்மந்தமாக மைத்ரியாட்ஸ் வழக்கு சம்மந்தமாக கோவை நீதிமன்றத்தில் நம்ம EOW பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரிகள் வந்து 94,063 பக்கங்கள் வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இவற்றில் இது மொத்த பக்கம், இவற்றில் வந்து 84,338 பக்கம் வந்து அவங்க பென்ட்ரைவ் வடிவிலும் 9,725 பக்கம் வந்து காகித ஆவணமாகவும் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா சில நபர்கள் இந்த வழக்கு எப்போ தான் முடியும்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்களா, தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ பக்கம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது விசாரணையில். ஓகேங்களா? இந்த தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம 29/6/2026 அன்று அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு அதாவது குற்றப்பத்திரிகை நகல் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்குவது அது நடைமுறை. அந்த நிகழ்வு வந்து அடுத்த 29/6/2026 அன்று அவர்களுக்கு அதை குற்றப்பத்திரிகை வந்து வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவலை வந்து செய்தித்தாள்கள் வழியாக நம்ம விசாரணையில் அறிஞ்ச தகவலாக இருக்கிறது. சரி நேயர்களே, அடுத்து இது போன்ற ஒரு முக்கியமான மைத்ரியாட்ஸ் தகவல்களை மட்டும் நம்ம வீடியோ வந்து பகிர்வு ஏற்படுத்திக்கலாம். அதுவரை வந்து உங்களிடம் இருந்து விடைபெறுகின்ற. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புதிதாக சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய நபர்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் மெத்தடை சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்று கூறி விடைபெறுகின்ற. நன்றி. வாழ்க வளமுடன்.